ப்ராப்ளம் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் நான் சும்மா போட்டு வைப்பேன், கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக கேட்குறது இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப அசிங்கமாக தெரியல. ஏற்கனவே இது யூனியன் கவர்மெண்ட்டோட டொமைன், இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டொமைன்னு முடிவு பண்ண ஒன்றில் இதில் ஏதாவது ஒருத்தரோ 2 பேருமோ மீறினாங்கன்னா நீதிமன்றம் தலையிடாமல் வேறு என்ன கட்ட பஞ்சாயத்தை நடத்த முடியும்? ஸோ ஒரு பிரசிடெண்ட்டுங்கிற முறையில் வச்சா அப்படி டீல் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்க, 5 பேர் எடுத்தால் தானே முடியும். 5, 2க்கு பதிலாக 5 வேணும். ஆனால் 234 பேரை விட 1 பெருசுன்னு நீங்கள் நினைப்பீங்க. வாட் இஸ் திஸ்? ரொம்ப அநியாயம் இல்லையா? குதிரை ஓட்டுகிற ஒருவன் டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக, சுற்றுலா பயணியை காப்பாற்றுவதற்காக தன்னோட உயிரை கொடுத்தாங்க. அவனோட ஒய்ஃப் சிந்தூர் வச்சுருப்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிந்தூர் வச்சுருப்பாங்களா? இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் இருந்த கர்னல் சோஃபியா குரேஷி சிந்தூரம் வச்சுருப்பாங்களா? வித் கமெண்ட், வித்தவுட் கமெண்ட் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. திரும்ப நான் இதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அசம்பிளிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அதாவது சட்டமன்றம் அதை பரிசீலித்து இல்லைங்க நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு ஒன்றுன்னா அதுக்கடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூவை தவிர யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு இன்டர்ஃபியர். டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நேற்றைய தினம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சுமார் 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் ஆளுநர், குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அதிகாரங்கள் பற்றியும் அதில் கேட்டிருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்கள். அது ஹெர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அது அவங்களோட சொந்த கருத்து கிடையாது. ஆர்எஸ்எஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை, எலெக்டடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது அரசாங்கத்தினுடைய அந்த அமைப்பை அவங்க ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவங்க மாநிலங்கள் கூடாது, அது தேச ஒற்றுமைக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவம் கூடாது, ஒற்றையாட்சி முறை தான் சரியானது, ஒருவேளை நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் வேண்டுமென்று யோசித்தா 50 லட்சம் பேர் இருந்தால் ஒரு மாநிலம் என்று வைத்துக்கொள்ளலாம், ஒரு அதிகபட்சமாக 3 கோடிக்கு மேலே போகக்கூடாது. அப்படி சொல்லும்போது அந்த 3 கோடியும் ஒரே மொழி பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. அதாவது மொழிவாரி மாநிலம் என்று நீண்ட நெடுங்காலமாக நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அதை நிராகரிக்கிறது என்பது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். எனவே ஒரு மாநிலம் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது எப்படி கேள்வி கேட்கலாம்? அவங்களுக்கு அதிகாரத்தை பற்றி தான், அவங்க அதிகாரத்தின் மீது தான் ரொம்ப பற்று கொண்டவங்களே தவிர ஜனநாயகம், கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்கள், அதன் உரிமைகளை பற்றி அது நேர எதிரான கருத்தை, நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்தை வைத்திருப்பவர்கள். எனவே இதில் எல்லாரும் குடியரசுத் தலைவர் என்று பார்க்குறாங்க. இது குடியரசுத் தலைவரோ அல்லது கேபினட்டோ அல்ல என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஏற்பாட்டால் இது உருவாக்கப்பட்டது. இப்போது அதிலிருந்து தான் என்னோடய அடுத்த கேள்வியும் கூட. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 14 கேள்விகளுக்கு பின்னால் தமிழக அரசு அவங்க ஏற்கனவே தொடுத்த இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க. அப்போது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே பாஜக இருக்குன்றதை நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? அதான் நான் இப்போ சொன்னது தான். நீங்கள் பாஜக இருக்குங்கிறத விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பாஜகன்னு கூட சொல்லலை, நான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னேன். நீங்கள் பேசிக்காக அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம், அதாவது ஒரு இராணுவம் பத்திரிகையாளர்களை சந்திக்குது. அப்படி சந்திக்கும்போது இராணுவம் உங்கள் நாட்டினுடைய அரசமைப்பின் தன்மை பற்றி பேசுமா? பாதுகாப்பை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆனால் எங்கள் நாடு அது என்னது செக்குலர், இந்த இராணுவம் அதனுடைய அழகான பிரதிபலிப்பு. எதுக்காக சொல்லணும்? இதெல்லாம் 2 விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
இவங்க யாரும், அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நரேந்திர மோடியோ ராஜ்நாத் சிங்கோ மதச்சார்பின்மையை மேன்மைப்படுத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு போர் நடக்கிற போது எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. 2 ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி. எனவே அவங்க வந்து இராணுவத்தை வச்சு அதை சொல்ல வைக்கிறாங்க. நீங்கள் சிந்தூர் என்ன, சிந்தூர்னா என்ன? சுமங்கலிகள் வச்சுருக்கக்கூடிய பொட்டு. ஆக்சுவலாக ரொம்ப அநியாயம் இல்லையா? அந்த ஒரு 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 குதிரை ஓட்டுகிற ஒருவன் ஒரு டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக, சுற்றுலா பயணியை காப்பாற்றுவதற்காக தன்னோட உயிரை கொடுத்தான்ல, அவனோட ஒய்ஃப் வந்து சிந்தூர் வச்சுருப்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிந்தூர் வச்சுருப்பாங்களா? இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் இருந்த கர்னல் சோஃபியா குரேஷி பொட்டு வச்சுருந்தாங்களா, அல்லது சிந்தூரம் வச்சுருந்தாங்களா, அல்லது அவங்க பேர் என்ன, வயாமிகா சிங் சிந்தூரம் வச்சுருந்தாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் இந்த சிந்தூரம் வச்சுருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு கணிசமான பகுதி சிந்தூரம் இல்லாமலும் இருக்காங்களே. அப்புறம் இன்னொன்று அதில் என்ன இருக்குன்னா, இந்த கணவனை இழந்தவர்கள் திரும்ப வந்து ஒரு மேரேஜ் பண்ணால், பாரு உன்னுடைய பொட்டு அழிந்ததற்காக இராணுவம் எவ்வளவு பேரை பழி கொடுத்தது, எவ்வளவு காசு வந்தது, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறது. நீங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கோம். கைம்பெண் மறுமணம் என்பது ஒன்றும் சாதாரணமாலாம் நடந்துடல. அதை தடுப்பதற்காகத்தான் உடன்கட்டை ஏறுதல். நீங்கள் இந்த பிற்போக்குத்தனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அதை கற்பையே மூணாக வச்சுருந்தாங்க. கேட்ட உடனே கணவன் இறந்ததை கேட்ட உடனே மனைவி உடனே இறந்து போயிடணும், அது முதல் நிலை. 2வது நிலை வந்து உடன்கட்டை ஏறுவது. 3வது கைமை நோன்பு. இந்த கைமை நோன்பு மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. வெள்ளை கலர் சேலை கட்ட முடியாது, பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, நகை மொட்டை கூட அடித்து விட்டுருவாங்க, நகை அணிய முடியாது. நீங்கள் வந்து நல்ல நாள் அவங்களுக்கு கிடையாது, தரையில் தான் படுக்கணும், பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கொடுமை ஆக்சுவலாக. அப்போ இந்த சிந்தூருக்கு பின்னால் இவ்வளவும் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு 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 பிற்போக்குத்தனத்தின் உச்சத்தை அவங்க இங்கே வைப்பாங்க. அப்போ எனவே இது ஆர்எஸ்எஸ் எல்லாவற்றிற்குள்ளும் இந்த அஜெண்டாக்களுக்குள் வருகிறது என்பதுதான் அதில் இருக்கும். இந்த 14 கேள்விகளில் வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுன்னு எதுவும் கிடையாது, அது பற்றிய விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் திரௌபதி முர்மு அவர்கள் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கேட்குறேன், காலக்கெடுவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 5 வருஷம் தானே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். ஒரு 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 வாக்குறுதி கொடுத்துட்டு வரோம், அதை நீங்கள் கிடப்பில் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, எங்களுக்கு சிறுபான்மையினருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு, அல்லது சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, அல்லது இப்போ தமிழ்நாட்டில் சிபிஎம் கேட்குது 18+1 பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு என்பது 2011 சென்சஸ் பிரகாரம் 19+1 20% மாற்றணும்னு கேட்குறோம். இப்படி ஒரு கவர்மெண்ட்டு வருது. 5 வருஷமும் நீங்கள் முடிவெடுக்காமல் வச்சுட்டா கிடப்பில் போட்டது தான் அது. இது ஆக்சுவலாக அவங்களுடைய அவங்க கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு ஒரு பழங்குடியினத்தவர் பெண் என்பதனால கொஞ்சம் நம்ம விமர்சிக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க இல்லை. அதில் ப்ராப்ளம் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் நான் சும்மா போட்டு வைப்பேன், கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக கேட்குறது இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப அசிங்கமாக தெரியல. அது என்ன, கான்ஸ்டியூஷனில் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையான்னு வச்சுப்போம். கான்ஸ்டியூஷனில் இல்லை, 100 வருஷம் வச்சுருப்பீங்களா, 50 வருஷம் வச்சுருப்பீங்களா? அது ஒரு ரெடிகுலஸாக தோணலை உங்களுக்கு? அப்படி ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணது யாரோ அவர் தலையில் ஜனநாயகம் இருக்காது. நானே ராஜா நானே மந்திரி. ஒரு நபர், உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவரை வச்சுப்போம்,
இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள். ஆமாம் இல்லையா? 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள். ஓட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. 140 கோடி பேருடைய பிரதிநிதிகள் சேர்ந்து எங்களுக்கு இது விருப்பம்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அதை ஒரு நபர் நிராகரிப்பார் என்றால் அது என்ன ஜனநாயகம்? ராஜா முடிவு பண்ணாத மாதிரி தானே. நீங்கள் ஊரே என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் முடிவு பண்ணுங்கிறது இந்த கேள்வியை அபத்தமானது, ஜனநாயகத்திற்கு மிக மிக அசிங்கமானது. அடுத்த ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, சட்டப்பேரவையில் வந்து சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாக்களை வந்து ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே வந்து அமல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? இல்லையா, அப்படி எங்கள் நீதிமன்றம் அப்படி சொல்லலை. நீதிமன்றம் உறுதியாக அப்படி சொல்லலை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பல தடவை இதெல்லாம் சொன்ன பிறகு நீ தப்பாக பண்ணியிருக்க, ஒருவேளை ஆளுநர் திருப்பி அனுப்பின பிறகு, உன்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பின பிறகு 2வது முறை நிறைவேற்றப்பட்டால் இட்ஸ் டீம்டு அப்ரூவல் தான். உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. அதாவது வித் கமெண்ட், வித்தவுட் கமெண்ட் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. திரும்ப நான் இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அசெம்பிளிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அதாவது சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் அதை பரிசீலித்து இல்லைங்க நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு ஒன்றுன்னா, அதுக்கடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூவை தவிர யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு இன்டர்ஃபியர். அதைத்தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஏற்றக்கூடிய எல்லா சட்டத்தையும் கவர்னர் கையெழுத்து போடலைனாலும் அது சட்டமன்றம் நிறைவேற்றுகிற எல்லா மசோதாவும் கவர்னர் கையெழுத்து போடலைனாலும் சட்டமாயிடும்னு அது சொல்லலை. இந்த 10 சட்டங்கள் இந்த காலத்தில் நீ பண்ணியிருக்க தப்பு, எனவே நாங்கள் ஆர்டிகிள் 142 நாங்கள் இன்வோக் பண்ணுறோம். இதுதாங்க அவங்க சொன்னது. எனவே அதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணவே கூடாது. அதாவது இனிமேல் வானுள்ளளவும் கடலுள்ளளவும் சட்டமன்றம் இயற்றினால் அது அந்த மசோதா சட்டமாகிவிடும்னு சொல்லலை. அதுவும் முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு திரிக்கப்பட்ட ஒரு கேள்வி. அதில் இன்னொரு விஷயம் என்ன அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, இந்த 14 கேள்விகளில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் தீர்வு காண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை உச்சநீதிமன்றம் அது கரெக்ட். உச்சநீதிமன்றம் மட்டுமே தீர்வு காண முடியாது. ஆனால் ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்ட விஷயங்களில் கான்ஸ்டியூஷன் வந்து, அதாவது 2011 ஜூலை மாதம் 3-4 தேதிகளில் லக்னோவில் நடந்த பிஜேபியினுடைய நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் பிஆர் அம்பேத்கர் வந்து அவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவர் பேசின ஒரு விஷயத்தை அவங்க பிஜேபியோட அந்த இதுவே சொல்லுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து இவங்க பவர் வாங்கிறது, இவங்க ஏங்கி நிற்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. 2 பேருக்கும் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் உருவாக்கப்பட்டது. 2 பேருக்குமான அதிகாரத்தையும் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிறாங்களே தவிர நீங்கள் என்ன எதுலேருந்து எடுத்துக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டு கொடுக்குது அதுலேருந்து எடுத்துக்கிறலாம் சொல்ல முடியாது அப்படின்னு முடிச்சிட்டார். பட் இந்த இஷ்யூவில், ஏற்கனவே செட்டில்டு இஷ்யூவில் நீங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டொமைனுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஏஜெண்ட் மூலமாகவோ நீங்களோ முடியாதுன்னு சொன்னால் அதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியுமா முடியாதா? எனவே இதுவும் ரொம்ப லாவகமாக உண்மையை மறைத்து ஏதோ இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. எஸ், அதில் வெறுமனே அவங்க மட்டும் முடிக்க முடியுமா? அதில் ஒரு சிரமம் இருக்குது. சட்டமன்றங்கள் விவாதிக்கணும், நாடாளுமன்றம் விவாதிக்கணும், ஈவன் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் கேட்கலாம், பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கலாம். இது எல்லாம் வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். வேறஸ் ஏற்கனவே இது யூனியன் கவர்மெண்ட்டோட டொமைன்,
இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டொமைன்னு முடிவு பண்ண ஒன்றில் இதில் ஏதாவது ஒருத்தரோ 2 பேருமோ மீறினாங்கன்னா நீதிமன்றம் தலையிடாமல் வேறு என்ன கட்ட பஞ்சாயத்தை நடத்த முடியும்? சாமுராயின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து விக்ரம் வந்து ஒரு வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எல்லா அமைப்புகளையும் கேள்வி கேட்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படைச்சது வந்து உச்சநீதிமன்றம் தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அதில். இப்போது இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து உச்சநீதிமன்றமே கேள்விக்குள்ளாகுதா இந்த மாதிரியான அரசியல் அஜெண்டாவில்? இல்லை, அவங்க தப்பாக சொல்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் எல்லா அதிகாரத்தையும் நீங்களே எடுத்துக்கலாமா? தன்கர் அதைத்தான் சொல்லி மிரட்டினார். நீங்களே எடுத்துப்பீங்களா அப்படின்னு. உச்சநீதிமன்றம் எந்த அதிகாரத்தையும் அது எடுத்துக்கல. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நியமிக்கப்பட்ட கவர்னருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு டிஸ்பியூட் வருகிற போது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு சரியா அல்லது அது 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 சுப்ரீமா ஆளுநர் சுப்ரீமான்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்குத்தான் உச்சநீதிமன்றம் பதில் அளிச்சிருக்கு. ஆளுநர் பெரிய ஆளா சட்டமன்றம் பெரிய ஆளாங்கிறதுல நாம் பெரிய ஆளுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலை. அது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுது. 142வை நாங்கள் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் 142 கொடுக்கப்பட்டிருக்கு? அதை பயன்படுத்தவே கூடாதுன்னா 142 எதுக்காக இருக்கணும்? இந்த 142வை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் சுப்ரீம்னு சொல்லலை, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் சுப்ரீம். மக்கள் பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, சட்டமன்றம் அதுதான் அதிகாரம் படைத்தது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மக்களாட்சி, கலெக்டிவ் வில் ஆஃப் த, அதாவது மக்களுடைய கூட்டு கருத்து எப்படி வெளிப்படுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம்தான் வெளிப்படுது. அதில் டிஸ்டார்ஷன் இருக்கலாம், அவன் இங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே மாற்றலாம், இதெல்லாம் இருக்கும். பட் இதுதான். எனவே சுப்ரீம் கோர்ட்டு நானே மந்திரின்னு சொல்லலை, நானே ராஜான்னு சொல்லலை, மந்திரியாரு ராஜா ராஜாவாரு என்று சொல்லியிருக்கு. மந்திரிக்கும் ராஜாவுக்கும் பிரச்சனை வந்தால் யார் கரெக்டுங்கிறத சொல்லியிருக்கு, அவ்வளோதான். எனவே இந்த கேள்வியும் அபத்தமானது. பொதுவாக வந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்னவா இருக்குன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது தான் இருந்திருக்கு இத்தனை காலகட்டங்களாகவே. இப்போ குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலேருந்து எழக்கூடிய குரல்கள் எல்லாமே பாஜக அரசு மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தான் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்கன்னு. ரீசெண்டாக வந்து இப்போது முதலமைச்சரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக அல்லாத பிற மாநில முதலமைச்சர்களும் பிற கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக நம்ம களத்தில் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆர்எஸ்எஸ்னுடைய பேசிக்கான ஐடியா வந்து ஒற்றை ஆட்சி முறை தான், கூட்டாட்சி முறை கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க வந்த பிறகு இன்ஃபேக்ட் இவங்கன்னு இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அத்துமீறல்கள் விதிவிலக்காக இருந்தது. இப்போ அது விதியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில் தான் முதலமைச்சர் வந்து அதை வந்து எதிர்கொள்கிறது என்கிற முடிவுக்கு வர்றார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் 100 நாள் வேலைக்கு 2999 கோடி ரூபா கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு நாள்? கஜானாவில் பைசா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பைசா இல்லையா? அது யாரோட காசு? அது ஜனவரி 12 13 முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் பிரதமருக்கு. வந்து ஒரு 1056 கோடி ரூபா பாக்கி வச்சுருக்கீங்க கொடுங்க. இப்போ அவங்க கொடுத்தது வந்து 2999 கோடி மே மாதத்தை விட்டுருங்க. அப்போ ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி, குறைஞ்சபட்சம் அதுக்கு முன்னால் 2 மாதம், 6 மாதம் கிராமப்புறத்தில் அன்றாடம் உழைத்து சம்பாதித்தால் வாழ்க்கை நடத்த முடியும் என்கிற விவசாய கூலி தொழிலாளிகளுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டோம். யாரோட பணம்? எதுக்காக வச்சுருக்காங்க? எனவே அவங்கள பொறுத்தளவில் இந்த மாநில அரசு அல்லது அவங்களுக்கு அதிகாரம் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்றதில்லை.
சில காரணத்துக்காக இப்போதைக்கு கூட்டாட்சி அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி, இது மூணும் தான் நமக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை அங்கீகரித்து கொண்ட ஒற்றுமையை கட்டுவதற்கு உதவுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க பலரும். ஆக்சுவலாக பெருமைங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வேற்றுமையை கடந்த ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஏற்றுக்கொள்கிறது மாதிரி தான். இப்போ இந்தியா முழுவதும் ஒரே எல்லா திருவிழாவுக்கும் லீவ் விடுறீங்களா நீங்கள்? இல்லை. தமிழ்நாட்டில் லீவ் இருக்கும், இன்னொரு ஊரில். ஆமாம். ஈவன் தமிழ்நாட்டிலே ஆடி தபசுக்கு எல்லா இடத்துலையும் லீவ் விட மாட்டாங்க. சிவாலய ஓட்டத்துக்கு கன்னியாகுமரியில் டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே விடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ், இவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். எனக்கு சாப்பாடுன்னா சோறு ஞாபகத்தில் இருக்கும். யூபியில் இருக்கவருக்கு சாப்பாடுன்னா சப்பாத்தி தான் ஞாபகத்தில் வரும். எனக்கு ட்ரெஸ்ஸுனால் என்ன ஞாபகம் வரும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுனால் என்ன ஞாபகம் வரும். நான் வந்து ஒரே மதத்துக்குள்ளேயே சொல்கிறேன். நெத்தி இப்படி இருக்கப்பா, ஏதாவது வையின்னா ஒரு வைஷ்ணவருக்கு நாமம் போடணும்னு தோணும். அதில் வடகலையா தென்கலையா என்பவருக்கு வித்தியாசம் வரும். சைவராக இருந்தால் அவர் வந்து இது போடணும்னு, விபூதி போடணும்னு நினைப்பார். எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் உடையில், உணவில், வழிபாட்டு முறையில். நான் கும்பிட்ற கோயிலுக்கு ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், ஒன்றும் இல்லைன்னா கருவாடாவது சுட்டு வைக்கணும். அப்படின்னா தான் கடவுள் வந்து அதை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலருடைய கடவுளுக்கு அது என்னது கவுச்சியை பிடிக்காது, நான்வெஜ்ஜே பிடிக்காது. எனவே கடவுளில் இருந்து எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாறுபாட்டை இந்த ஊர் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இது இந்தியாவாக இருப்பதற்கான காரணம் இதை ஏற்றுக்கொண்டது. இதை ஒரே மாதிரி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணாலும் அவர்கள் இந்தியாவை சிதைக்க முனைகிறார்கள். எனவே மாநில உரிமை என்பது இதை அங்கீகரித்த ஒன்று தான். நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் இன்றைக்கி நாகாலாந்தில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிற சட்டம் என்றால் நாகாலாந்து சட்டமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி குஜராத்தில் நீங்களும் நானும் சொத்து வாங்க முடியுமா? முடியாதா? நமக்கு தெரியாது. நமக்கு 370 தான் தெரியும். 371 ABCDEFGHIJ 10 ஆர்டிகல் இருக்குது. நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். 371 ஆர்டிகல். அதில் அங்கே இருக்கிறது மாதிரியே வேறு சில மாநிலங்கள்லேயும் நீங்கள் இடம் வாங்க முடியாது. குஜராத்தில் பிஜேபிக்காரர் தான் அப்படின்னு அண்ணாமலை போய் விவசாய நிலத்தை என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதாவது அந்த மாநிலத்தில் இவருக்கு ஒரு அட்ரஸ் போட்டு வாங்குவாரே தவிர நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரஜைன்னு சொல்லி வாங்க முடியாது. இது அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான சில பாதுகாப்புகளை வைத்திருக்கிறது. அது வந்து பாதுகாப்பு என்பதை விட அதனுடைய பிரத்யேக தன்மையிலேருந்து தான் அது முடிவு செய்யும். இந்த 14 கேள்விகள் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பாக இருக்குது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதுக்கு ஒரு முழுமையான தீர்ப்பை கொடுக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? உங்கள் பிரச்சனை எண்ணிக்கையா நீதியா? அதாவது ஒரு இடத்துல என்ன கேட்குறீங்க, 234 பேரும் முடிவெடுத்தாலும் நான் ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறீங்க. இன்னொரு இடத்துல என்ன கேட்குறீங்கன்னா 2 பேர் தானே முடிவு பண்ணியிருக்காங்க, 5 பேரும் முடிவு பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. இதுவே உங்கள் குழப்பத்தை மனநிலையை காட்டுது. ஒன்று, இதுக்கு முன்னால் 5 பேர் இல்லை, 5 பேரும் அதற்கு மேலும் தீர்ப்பளித்த ஒரு ஈவன் 9 பேர் கூட தீர்ப்பளித்த இந்த ஒன்றிய மாநில அரசு உறவுகள் குறித்த தீர்ப்புகள் இருக்குது. அந்த எல்லா தீர்ப்பும் இதை தெளிவாகவே சொல்லியிருக்கு. இன்னொரு 5 பேர் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆளாக பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இது சரியில்லை, ஏன்னா இது சரியில்லைன்னா நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போகணும். அது போட்டால் அங்கேயே செவுளில் அடைச்சி அனுப்பிடுவாங்க. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டுங்கிற முறையில் வச்சா
அப்படி டீல் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்க? 5 பேர் எடுத்தால் தானே முடியும். 2க்கு பதிலாக 5 வேணும். ஆனால் 234 பேரை விட 1 பெருசுன்னு நீங்கள் நினைப்பீங்க. வாட் இஸ் திஸ்? இந்த லாஜிக்கலாகவே தர்க்க ரீதியாகவே நீங்கள் தோற்று போகிறீர்கள். பாரதி சொல்லுவான், உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாம். உங்கள் உள்ளத்தில் உண்மை இல்லாததால், கள்ளம் இருப்பதால் வாக்கில் நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அல்லது எழுதி கொடுத்துருக்கக்கூடிய இந்த 14 எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது. அதை அப்படி திறந்து பார்த்தோடனே இது குடியரசுத் தலைவருடைய ஒரு நல்ல நோக்கத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அஜெண்டாவுக்காக திணிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.